அனைத்து மாலை வணக்கம். நான் கோர்லைப்பட்டி பிரதேச சபையினுடைய உறுப்பினர், கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய உறுப்பினர். கடந்த 26ஆம் தேதி கோர்லைப்பட்டி பிரதேச சபையிலே இடம்பெற்ற கூட்டத்திலே தீர்மானம் ஒன்று பிரதேச சபையினுடைய தவிசாளர்களால் கொண்டு வரப்பட்டது. அதாவது கோர்லைப்பட்டி பிரதேச எல்லையிலே வருமானங்களை அதிகரிப்பதற்காக எல்லை நிர்ணய அடையாளத்தை இடுவதாக ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருந்தார். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், கோர்லைப்பட்டி பிரதேசம் என்பது ஒரு எல்லை நிர்ணய பிரச்சனையிலே கடந்த காலங்களிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு காணப்படாமல் இந்த எல்லை நிர்ணயங்களை தங்களுக்கு தாங்களே தீர்க்கமாக தீர்மானித்து ஒரு வருமானத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு எல்லையை பின்னுக்கு தள்ளுகின்ற ஒரு செயல்பாடை செய்யக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தி இருந்தேன். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏனென்றால் கோர்லைப்பட்டி பிரதேசத்திலே 14 வட்டாரங்கள் இருக்கின்றன. 4 வட்டாரங்கள் முஸ்லிம் வட்டாரமாக இருந்தாலும் மீதியாக இருக்கின்ற 10 வட்டாரங்கள் தமிழ் வட்டாரங்கள். அதிலே 8 வட்டாரங்கள் முழுக்க தமிழர் மக்கள் வாழுகின்ற வட்டாரமாக இருக்கின்ற சூழலிலும் 2 வட்டாரங்கள் தமிழர்களும் முஸ்லிம்களும் எதிர்ச்சியாக திட்டமிட்டு குடியேற்றப்பட்டு வாழ்ந்து வருகின்ற ஒரு வட்டாரம். இதிலே எங்களுக்கான சரியான ஒரு எல்லை நிர்ணயம் நடத்தப்படாமல் பிரதேச சபையால் அந்த எல்லை நிர்ணயங்களை அவர்களாகவே தயாரித்து அந்த எல்லைக்குள்ளே தங்களுடைய வருமானங்களை அதிகரிக்க வேண்டும் என்று குறிப்பிட நினைப்பது என்பது எதிர்காலத்திலே எங்களுடைய தமிழ் கிராமங்கள் சுருகி போகக்கூடிய அளவிற்கு ஆதாரங்களாக அமைந்துவிடும். காரணம், இன்று வாழைச்சேனை வட்டாரம் என்பதும் கர்வாக்கணி வட்டாரம் என்பதும் 2 தமிழ் கிராமங்கள். இந்த கிராமங்களிலேதான் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்வாக்கணி வட்டாரம் என்பது வாழைச்சேனை பிரதேசத்தினுடைய இலங்கை மின்சார சபையினுடைய வீதியை ஒட்டியதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் பல தடவைகள் அதற்கான சென்சர்கள் செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக பல கூச்சல்களும் குழப்பங்களும் விளைவிக்கப்பட்டு அவை அனைத்தும் இடைநடுவிலே விடப்பட்டது. இந்த நேரத்திலேதான் இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாகம் எதனூடாக கர்வாக்கணி 10ஆம் வட்டாரத்தை பிரித்து இதுதான் கர்வாக்கணி 10ஆம் வட்டாரம் என்று அறிவிக்க போகின்றது என்பது ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன் சொல்லுகின்றேன் என்றால், கோர்லைப்பட்டி பிரதேச சபை என்பது தமிழ் மக்கள் அதிகமாக பிரதேச சபை உறுப்பினர்களை கொண்ட பிரதேச சபை இருந்தாலும் மக்களுக்கான சரியான ஒரு தீர்வுகளையும் சரியான ஒரு முடிவுகளையும் எடுக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு பிரதேச சபையாகத்தான் இருக்கின்றது. இதே இந்த 10ஆம் வட்டாரம் கர்வாக்கணி 10ஆம் வட்டாரத்திலேதான் கர்வாக்கணி கிராம சேவையாளர் பிரிவு என்பது ஒரு தனி தமிழ் மக்களை சார்ந்த ஒரு பிரதேச சேலத்தினுடைய கிராம சேவையாளர் பிரிவு. ஆனால் இதே கர்வாக்கணி கிராம சேவையாளர் பிரிவோடு இணைந்திருக்கின்ற கொண்டேங்கேணி என்கின்ற கிராமம் இன்று கொண்டேங்கேணி முஸ்லிம் கிராமம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே கொண்டேங்கேணி கிராமாபிவிருத்தி சங்கம் என்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கொண்டேங்கேணி பள்ளிவாசல் என்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கொண்டேங்கேணி சனசமூக நிலையம் என்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அரச சார்ந்த சங்கங்கள் அனைத்தும் கொண்டேங்கேணி முஸ்லிம் கிராமம் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக
கொண்டியங்கேணி என்பது தமிழ் கிராமமாக கர்வாக்கணியோடு இணைந்து கர்வாக்கணி கிராம சேவையாளர் பிரிவுக்குள்ளே இயங்குகின்ற ஒரு கிராமம். இந்த கொண்டியங்கேணி என்று உருவாக்கப்பட்டிருக்கிற கிராமத்தினுடைய பெயர் மட்டும்தான் கொண்டியங்கேணி என்று இருக்கின்றதே தவிர அவர்களுடைய நிர்வாக செயல்பாடுகள் அனைத்தும் ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துக்குள்ளே உள்ள செம்மனோடை கிராம சேவையாளர் பிரிவுக்குள்ளேதான் அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் நடைபெறுகின்றது. நான் சொல்லுகின்றேன், நீங்கள் செம்மனோடை கிராம சேவையாளர் பிரிவோடு உங்களுடைய நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா இருந்தால் ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துடன் உங்களுடைய நிர்வாக நடவடிக்கைகளை செய்ய முடியுமா இருந்தால் ஏன் உங்களுக்கு இந்த கொண்டியங்கேணி என்ற பெயரை நீங்கள் இந்த கிராமத்துக்கு சூட்ட வேண்டும்? இந்த சூட்டுவது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம். நான் இதற்கு பின்னாலும் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். தமிழர்களுடைய கிராமங்களை, தமிழர்களுடைய கிராமங்களுக்கு இருக்கின்ற பெயர்களை தங்களுடைய கிராமங்கள் என்று சொல்லி எதிர்காலத்திலே இந்த கிராமத்திலே முஸ்லிம்கள் தான் வாழ்ந்தார்கள் என்ற ஆதாரத்தை காட்டுவதற்காக தூர நோக்கு சிந்தனையோடு அவர்கள் செயல்படுகின்றார்கள். இதை இந்த கோர்லபெற்று பிரதேசத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வெளிப்படுத்துவதற்கு மட்டக்களப்பில் இருந்தோ களுவாஞ்சிக்குடியில இருந்தோ யாரும் இந்த கல்குடா பிரதேசத்துக்குரிய பிரச்சனைகளை தெளிவுபடுத்த தயாராக இல்லை. ஏனென்று சொல்லுகின்றேன் என்றால், இன்று உங்களுக்கு தெரியும், கல்குடா தொகுதி என்பது ஒரு தேர்தல் தொகுதியாக இருந்தாலும் அது முஸ்லிம்களுடனும் தமிழர்களுடனும் ஒரு தேர்தல் நோக்கத்துக்காக தேர்தல் களத்திலே நிற்கின்ற ஒரு தொகுதி. ஆனால் ஓட்டமாவடியிலே இருந்து உருவாக்கப்படுகின்ற இந்த சங்கங்கள், இந்த அமைப்புகள், இந்த விளையாட்டு கழகங்கள், வெளிநாடுகளிலே இருந்து உருவாக்கப்படுகின்ற சங்கங்கள், அமைப்புகள் எல்லாமே தங்களுடைய விலாசத்தை, தங்களுடைய அடையாளத்தை கல்குடா கல்குடா என்று அவர்கள் பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். இது ஏன் இந்த தேவை? காத்தாங்கோடியிலே இப்படி ஒரு அமைப்பு கல்குடா என்று எந்த அமைப்பும் உருவாக்கப்படவில்லை. ஏறாவூரிலே எந்த அமைப்பும் கல்குடா என்ற சொல்லை தாங்கி உருவாக்கப்படவில்லை. இங்கே ஓட்டமாவடியிலும் பாலச்சனையிலும் தான் இந்த கல்குடா என்ற சொல்லை பயன்படுத்தி தங்களுடைய சங்கங்களையும் அமைப்புகளையும் உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். இது என்னத்தை குறிப்பிடுகின்றது? இன்னும் ஒரு 20 வருடத்திற்கு பின்னர் நான் இல்லாமல் இருக்கலாம், தற்போது இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 20 வருடம் கழித்து இந்த சமூகத்திலே எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் அவர்களுடைய பிள்ளைகள் சொல்ல போகின்றது, கல்குடா என்பது எங்களுடைய பூர்வீக நிலம், எங்களுடைய அமைப்புகளும் சங்கங்களும் செயலாற்றிய இடம், இந்த அமைப்பின் ஊடாக நாங்கள் இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றோம் என்று இன்னும் ஒரு 20 வருடத்துக்கு பின்னர் இந்த சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப் போகின்றார்கள். அப்போது நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம்? இந்த கோர்லபெற்று பிரதேசத்திலே எங்களுடைய சமூகம் சார்ந்து, எங்களுடைய மக்கள் சார்ந்து இன்றைக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை. அரசியல் ரீதியாக பிரதேச சபைகளிலே இருக்கின்ற உறுப்பினர்கள் மாத்திரமே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே வாய்மூடிகளாக தங்களுடைய அற்ப சொற்ப அந்த பிரதேச சபையினுடைய ஆசனத்தை பாதுகாப்பதற்காக பேசாமல் அல்லது பேச தெரியாமல் மடந்தையலாக இருக்கின்றார்கள். எங்களால் அப்படி இருக்க முடியாது. நாங்கள் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக நாங்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நாங்கள் நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம். எங்களுக்கு பேசுவதற்கு எங்களுக்கு அருகதை இருக்கின்றது. ஆகவேதான் நான் சொல்லுகின்றேன், அன்பார்ந்த இந்த கோர்லபெற்று பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள், குறிப்பாக இந்த கல்குடாவிலே இருக்கின்ற கல்குடா தொகுதிக்குள்ளே இருக்கின்ற மக்கள், எங்களுடைய இனத்தின், எங்களுடைய மொழியின், நான் ஒன்றை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு இனத்தினுடைய
மொழியும் இனத்தினுடைய அடையாளமும் இனத்தினுடைய முகவரியும் எங்கு களவாடப்படுகின்றதோ அங்கே அந்த இனத்துக்கு எதிரான வன்முறையும் அந்த இனத்துக்கு எதிரான பயங்கரவாதமும் தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆகவேதான் சொல்லுகின்றேன், நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை பற்றி உன்னிப்பாக சிந்திக்க வேண்டும். இந்த பிரதேசத்தில் இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை வெளிக்கொணர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே எதிர்வருகின்ற கடந்த பிரதேச சபையினுடைய அந்த தீர்மானத்திலே நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் என்பது வாழைச்சேனை பிரதேசம், வாழைச்சேனை வட்டாரம், கருவாக்கணி வட்டாரம், இந்த 2 வட்டாரங்கள் என்பது பரிசீலனை செய்யப்பட்டு எல்லை நிர்ணயம் ஒழுங்காக நிர்வகிக்கப்பட்டதன் பின்னர் தான் அதற்குரிய பிரதேச சபையினுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கடந்த பிரதேச சேலத்திலே நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நான் இந்த கல்குடா என்று பெயர் சூட்டுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் நான் வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு ஐயா அவர்களுக்கும் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். அதற்கான தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும். தயவு செய்து இவ்வாறாக இயங்குகின்ற சகல அமைப்புகளையும் தடை செய்து அவர்களுடைய பிரதேசத்தில் அவர்களுடைய அமைப்புகளை நடத்துவதில் எங்களுக்கு எந்தவித பிழையும் இல்லை, எந்தவித கஷ்டமும் இல்லை. ஆனால் அவர்கள் எந்தெந்த பிரதேசங்களிலே அவர்களுடைய அமைப்புகளை நடத்துகின்றார்களோ அந்தந்த பிரதேசத்தினுடைய விலாசத்தை இட்டு அவர்களுடைய மக்களுக்குரிய சேவையை செய்தால் போதுமே தவிர கல்குடா என்று இன்னொரு கிராம சேவையாளர் பிரிவை அவர்கள் அடையாளப்படுத்தி அவர்களுடைய அடையாளம் என்று இனிவரும் காலங்களிலே காட்டக்கூடாது என்பதனை நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினூடாக என்னுடைய மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன்.